السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن. بسم الله ما شاء الله كان وما لم يشأ لم يكن ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن أول بيت وضع للناس للذي ببكة مباركا وهدى للعالمين. صدق الله العلي العظيم. وقال نبينا وحبيبنا وسيدنا وقرة أعيننا وثمرة فؤادنا محمد رسول الله صلى الله عليه وسلم: ليحجن البيت وليعتمرن بعد خروج يأجوج ومأجوج. صدق النبي صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகி அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாவுக. அவனின் சாந்தியும் சமாதானமும் ஈருலக வேந்தர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவடை அப்படியே அடிபிரளாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், அவுலியாக்கள், நம் பெற்றோர்கள், உஸ்தாதுமார்கள், மனைவி மக்கள், இங்கே அமர்ந்திருப்பவர்கள், இன்னும் வரை இருப்பவர்கள், நம் ஊர்வாசிகள், அயல்வாசிகள், உலக முஸ்லிம்கள் அனைவர்களின் மீதும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக நின்று நிலவட்டுமாக. புனிதமான இந்த நாளில், அவனுக்கு பிடித்தமான இந்த இடத்தில் வல்லோன் அல்லாஹ் நம்மை ஒன்று கூட்டியதைப் போல நாளை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் உயர்தரமான சுவனத்தில் ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நம்மையும் நம்மை சார்ந்த அத்தனை பேர்களையும் ஒன்று கூட்டியர் புரிவானாக. நோய்கள் அனைத்தையும் ஷிஃபாவாக்கி தந்தல் புரிவானாக. அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான துல்காதா மாதத்தை ஒரு ஜும்ஆவில் விட்டிருக்கிறோம். ஹாஜிகள் எல்லாம் உலகத்தின் தலை சிறந்த இல்லமான கஅபத்துல்லாவை நோக்கி ரப்பை வணங்குவதற்காக இப்ராஹிம் நபியின் மூலமாக மனித சமுதாயத்திற்கு கடமையாக்கப்பட்ட ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக புறப்பட்டு அங்கே சென்று அடைந்து அவர்களுடைய அமல்களை துவங்குகிற நேரம் இது. இந்த நேரத்தில் கஅபாவை பற்றி நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கஅபத்துல்லாஹ் ஒரு அற்புதமான ஒரு இல்லம். அதனுடைய கட்டட அமைப்புகளாகட்டும், அது தோன்றிய வரலாறுகளாகட்டும், அதன் துவக்கமாகட்டும், எல்லாமே ஒரு அற்புதம். அல்லாஹ் இந்த புவியில் முதலில் அவன் வைத்த பவனம் கஅபத்துல்லாஹ். இன்ன அவ்வல பைத்தின் உதிஅ லின்னாஸ் லல்லதி பிபக்கத முபாரகா. குர்ஆன் சொல்லுகிறது, அல்லாஹ் மனிதனுக்காக வேண்டி ரப்பை வணங்குவதற்காக இறைவன் இந்த உலகத்தில் முதலில் கட்டி அமைத்த இல்லம்தான் பக்கா என்று சொல்லப்படுகிற மக்கமா நகரத்தில் இருக்கிற கஅபத்துல்லாஹ். கஅபத்துல்லாஹ்விற்கு ஏராளமான சிறப்புகள் உண்டு. பெருமானார் அவர்களுடைய பாணியில் சொல்லுவதாக இருந்தால்,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஅபாவை பார்த்து ஒரு வார்த்தை பேசினார்கள். இன்னகி லഖைரு அர்தில்லாஹ் வ அஹப்பு பிலாதில்லாஹ். அல்லாஹ் படைத்த புவியிலேயே சிறந்த பூமி, சிறந்த இடம் நீதான். வ அஹப்பு பிலாதி இலைய. அல்லாஹ்வுடைய பூமியில் எனக்கு மிகவும் விருப்பமான இடமும் நீதான். வலௌலா அன்னி உஹ்ரிஜ்து மின்கி. இந்த மக்கமா நகரத்தில் வாழுகிற மக்கள் என்னை இங்கிருந்து வெளியேற்றாமல் இருக்குவார்களேயானால் மா ஹரஜ்து, ஒரு காலமும் இந்த கஅபா உன்னை விட்டு நான் வெளியில் போக மாட்டேன். அவ்வளவு விருப்பமான ஒரு பூமி, அல்லாஹுவுக்கு மிகவும் சிறந்த, அவன் படைத்த பூமியிலே சிறந்த இடம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஅபாவை பற்றி, அதன் சிறப்பை பற்றி நமக்கு சொல்லுகிறார். கஅபா கட்டிய வரலாறு, கஅபாவுடைய கட்டட கலை. பூமி படைக்கப்பட்ட போது முதலில் அல்லாஹ் பூமியை நீரால் நிரப்பியிருந்தார். நீரால் நிரப்பப்பட்ட பூமியில் ஒரே ஒரு இடத்திலிருந்து நுரை அப்படியே தள்ளி வருகிறது. அந்த நுரை வந்த பகுதியிலிருந்து பூமியில் இருந்த அந்த தண்ணீர் அப்படியே விலகி போகிறது. விலகி போய் எங்கிருந்து நுரை வந்ததோ அந்த பகுதியிலிருந்து விலக ஆரம்பித்த நீர் அப்படியே நிலமாக அந்த இடம் காட்சி அளிக்க ஆரம்பித்தது. எங்கிருந்து நுரை தள்ள ஆரம்பித்ததோ அந்த பகுதியில் தான் அல்லாஹ் கஅபாவை கட்டி அமைக்கிறான். வரலாறு சொல்லுகிற தகவல் இது. சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்படுவதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அல்லாஹ் கஅபாவை புவியில் நிர்மாணம் செய்து விட்டார். எல்லாரும் சொல்லுவார்கள் மனிதன் படைக்கப்பட்டு 30,000 ஆண்டுகள் ஆகிறது. வெறும் பொய். மனிதன் படைக்கப்பட்டு 70,000 ஆண்டுகளுக்குள்ளால் மட்டும்தான் இருக்கும். குர்ஆன் சொல்லுகிற தகவல் இது. ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால் அப்படியே நூஹ் நபி, இப்ராஹிம் நபி என்று துவங்குகிற வரலாறு பட்டியலை பார்த்தால் சுமார் 5300 ஆண்டுகள் மட்டும்தான். பெருமானார் அவர்களுடைய காலத்துக்கு பிறகு நாம் வாழுகிற இந்த காலம் வரையிலே ஒரு 1500 ஆண்டுகள் பிளஸ் பண்ணி பார்த்தா ஒரு 7000 வருடத்திற்கு முன் 7000 வருடம் தான் ஆகிறது இந்த உலகத்தில் அல்லாஹ் மனித சமுதாயத்தை படைத்து. குர்ஆன் சொல்லுகிற சான்று. பூமியில் அல்லாஹ் ஆதம் நபியை படைப்பதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் கஅபாவை மலக்குகளை கொண்டு அல்லாஹ் நிர்மாணம் செய்கிறான். மக்கா என்று சொல்லுகிற ஒரு 250 பக்கம் வருகிற ஒரு கிதாபில் எழுதுகிறார்கள் தகவலை. முஹம்மது இப்னு அலி இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த முஹம்மது யார் என்று சொன்னால் சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. பெருமானார் அவருடைய பேர குழந்தை ஹுசைன் ரலியல்லாஹுடைய பேர பிள்ளை தான் முஹம்மது ரஹ்மஹுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க சொல்லுகிறார்கள், ஒரு தடவை கஅபாவில் நானும் என்னுடைய தகப்பனார் அலியும் ரலியல்லாஹு அன்ஹு 2 பேரும் நிற்கும் போது ரொம்ப உயரமான ஒரு மனிதர் வந்து எங்க வாப்பாவுடைய தோளை தட்டினார். எங்க வாப்பா திரும்பி பார்த்தாங்க. பார்த்த உடனே அவர் கேட்டார், இன்னி உரீது அன் அஸ்அலக, உங்கள்ட்ட ஒரு கேள்வி எனக்கு இருக்குது. எங்க வாப்பா திரும்பி பார்த்துட்டு எந்த பதிலும் சொல்லாம அமைதியாக போயிட்டாங்க. ஏன்னா நாங்க 2 பேரும் வேற ஒரு வேலையில ஈடுபட்டு இருந்தோம். யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்டா உடனே பாஞ்சு பதில் சொல்றது நிற்க கூடாது. அந்த பதில் பரிபூர்ணமாகாது. அப்ப இவங்க வேலையெல்லாம் முடிந்ததுக்கு பின்னால கேள்வி கேட்ட அந்த நபரை அழைத்து வருவதற்காக என்று சொன்னாங்க. நான் போய் அழைத்து வந்தேன். வந்தவர் உயரமான மனிதர். என்னுடைய தகப்பனார் கேட்டார், என்ன கேள்வி வச்சிருக்கிறீங்க? அவர் கேட்டாரு, அஸ்அலுக அன் பதகி ஹாதத் தவாஃபி லிஹாதல் பைத். இதோ இருக்கிற இந்த கஅபத்துல்லாஹ், இதை சுற்றுகிற அந்த துவக்கம் எப்போது துவங்கியது? யார் இதை துவங்கி வைத்தார்? லிம கான, எதற்காக வேண்டி சுற்றுகிறார்கள்? வஹைசு கான, எந்த நிலையில் இது உருவானது? வகைஃப கான, எப்படி இது இருந்தது என்று இந்த மனிதர் அந்த முஹம்மது ரஹ்மஹுல்லாஹ் அவருடைய தகப்பனாரான அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட கேட்கறத அவங்க சொல்றாங்க. அவங்க சொன்னாங்க, அருமையான கேள்வியை கேட்டிருக்கிறீர்கள், அமருங்கன்னாங்க. உட்கார்ந்ததுக்கு பின்னால பதில் சொல்ல ஆரம்பித்தார். அல்லாஹ் முதலில் மலக்குகளை அழைத்து சொன்னான்,
இன்னி ஜாஇலுன் ஃபில் அர்தி கலீஃபா, பூமியில எனக்கு பிரதிநிதியை நான் படைக்க போறேன். மலக்குகள்லாம் கேட்டாங்க, ரப்பே நாங்க தான பிரதிநிதி, எங்களை விடவும் பிரதிநிதிகள் இருக்கிறார்களா? மிம்மன் யுஃப்ஸிது ஃபீஹா, அவர்கள் பூமியில உருவானா குழப்பம் செய்வார்களே, வயஸ்பிகு திமா, இரத்தத்தை ஓட்டுவார்களே, வயதஹாஸதூன, ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறாமை கொள்வார்களே, வயதபாவதூன, ஒருத்தருக்கு ஒருத்தர் கோபம் கொள்வார்களே, வயதகாவூன, குரோதம் வைத்துக் கொள்வார்களே. அப்படி ஒரு சமுதாயத்தையா நீ படைக்க போற? மலக்குமார்கள் இப்படி ஒரு கேள்வி கேட்கணும்னா இதுக்கு முன்னார் அப்படி ஒரு படைப்பை பற்றி அறிமுகம் அவங்களுக்கு இருந்திருக்கணும்ல. அல்லாஹ் பூமியில ஜின்ன படைச்சிருந்தான். ஜின்னையெல்லாம் அடித்து துரத்தினார்கள் மலக்குமார்கள். அவர்களுடைய சேட்டைகள் எல்லாம் அவர்கள் வழங்கி வைத்திருந்தார்கள். எனவே இப்படி பேச ஆரம்பித்தவுடன் தான் மலக்குமார்கள் சொன்னார்கள், நாங்கள் அல்லாஹ் உன்னை வணங்குகிறோம், நாங்கள் உன்னை துதிக்குகிறோம், இதுக்கப்புறம் நீ எதுக்கு இன்னொரு ஹலீஃபாவை பிரதிநிதியை படைக்க போறேன்னு கேட்டபோது அல்லாஹ் சொன்னான், உங்களுக்கு தெரியாதது எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாதது எனக்கு தெரியும், நீங்கள் அறியாததை நான் அறிந்தவன் என்று அல்லாஹ் கோபப்பட்ட போது ரப்பனுடைய கோபத்தை விளங்கிக் கொண்ட மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்தில் தௌபா கேட்கும் முகமாக கஅபாவை அரிசி சுற்றுகிறார்கள். கிதாபுகள் எழுதுகிறார்கள், 3 மணி நேரங்கள் மலக்குமார்கள் அப்படி அரிசியை சுற்றுகிறார்கள். ரப்பிடத்தில் கேட்ட அந்த கேள்வி தவறு என்று எண்ணியவர்கள் ரப்பு மன்னிக்கும் வரையிலையும் சுற்றுகிறார்கள். இறைவனுடைய ரஹ்மத்து வந்ததற்கு பின்னால் ரப்பு சொன்னானா, புதிதாக அல்லாஹ் ஒரு இல்லத்தை அரிசிக்கு கீழாக கட்டுகிறான். அந்த இல்லத்திற்கு பேரு அல் பைத்துல் துர்ராஹ். நமக்கு பைத்துல் மஅமூர் தெரியும், வானுலகில் இருக்கிறது. பைத்துல் துர்ராஹ் என்று அல்லாஹ் அரிசிக்கு கீழே ஒரு பள்ளியை கட்டினான். கட்டிட்டு அல்லாஹ் சொன்னா, அரிசை சுற்றுறதை விட்டுட்டு இந்த பள்ளிவாசலை சுற்றுங்கள் என்று சொன்னான். மலக்குமார்கள் சுற்ற ஆரம்பித்தார்கள். அதற்கு உள்ளாக ஒரு நாளைக்கு 70,000 மலக்குகள் செல்வார்கள். திரும்ப அந்த மலக்குகள் திரும்புவதில்லை. அப்படி ஒரு பள்ளி அல்லாஹ் கட்டி அமைத்ததற்கு பிறகு திரும்ப அல்லாஹ் மலக்கை பார்த்து சொன்னார், நேரா பூமிக்கு போங்க, பூமியில இன்ன இடத்துல இதை போன்ற ஒரு இல்லத்தை கட்டுங்கள். இப்னூனி பைத்தன் ஃபில் அர்தி பிமிதாலிஹி, இங்கே கட்டப்பட்டிருப்பதை போல ஒரு பள்ளியை நீங்கள் பூமியில் கட்டுங்கள் என்று ரப்பு சொன்னபோது தான் வந்த மலக்குமார்கள் கஅபத்துல்லாஹி முதலில் அஸ்திவாரம் விட்டு கட்ட ஆரம்பிக்கிறார்கள். கஅபா கட்டப்படுகிறது. நேரா அல்லாஹ் பைத்துல் மஅமூருக்கு நேராக கஅபாவை பூமியில் வைத்திருக்கிறார். இந்த செய்தியை யார் முதல்ல கட்டினா, எதனால கஅபா சுத்தப்படுகிறதுங்கிற தகவலை முஹம்மது ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்த அந்த மனிதரிடத்தில் சொன்ன போது அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? சதகுத இப்ன பின்த் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய பேர குழந்தையை நீங்கள் உண்மையை சொன்னீர்கள். ஏன்னா வந்தவர்கிட்ட முதல்ல கேட்ட கேள்வி, நீங்க எங்க இருந்து வரீங்க? அவர் சொன்னார், ஷாம்ல இருந்து வரேன். உங்களுக்கு இன்ஜீலை பற்றியும் தௌராத்தை பற்றியும் ஞானம் இருக்கிறதா என்று கேட்டார்கள். ஆமாம், இரண்டை பற்றி ஞானம் இருக்கிறது என்று சொன்னார்கள். எனவே தான் முஹம்மது ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படி ஒரு பதிலை சொன்னபோது அவர் சொன்னார், சதகுத்த, நீங்கள் உண்மையை சொன்னீர்கள் என்று. அருமையானவர்களே, உலகத்தில் முதலில் கஅபாவை கட்டியவர்கள் மலக்குமார்கள். அதற்கு பிறகுதான் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு கஅபாவை புனர் நிர்மாணம் செய்ய வைத்தார். இந்த கஅபத்துல்லாஹ்வுடைய ஒரு அதிசய செய்தி என்ன தெரியுமா? நமக்கெல்லாம் தெரிந்த உண்மைதான், கஅபாவை அல்லாஹ் உலகத்தினுடைய மைய பகுதியில் வைத்திருக்கிறான். இன்னைக்கு உலகத்துல முஸ்லிம்கள் தாழ்த்த முஸ்லிம்கள் சிறுபான்மையினர்கள் என்று சொல்லுபவர்கள் சிந்திக்க வேண்டிய செய்தி. கஅபா, முஸ்லிம் வணங்குகிற கஅபா, முஸ்லிம் தொழுகிற கஅபா அல்லாஹ் உலகத்தினுடைய மைய பகுதியாக, உலகத்தின் தொப்புள் பகுதியாக அல்லாஹ் கஅபாவை வைத்திருக்கிறான். கஅபா உண்மையில் உலகத்தின் மைய பகுதியில் தான் இருக்கிறதா என்று எகிப்து நாட்டிலிருந்து அதனுடைய தலைநகரமான கைரோவில் அமைந்திருக்கும் மண்ணியல் ஆராய்ச்சியாளர்கள் கஅபாவை ஆராய்ச்சி செய்கிறார்கள். வானியல் ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி செய்கிறார்கள். இறுதியாக அந்த குழுவிற்கு தலைமை தாங்கியிருந்த டாக்டர் முஸ்லீம் சால்தூர் என்பவர் சொல்லுகிறார், எங்களுடைய ஆராய்ச்சியினுடைய முடிவு என்ன தெரியுமா? கஅபா உண்மையில் உலகத்தினுடைய மையப்பகுதியில் தான் இருக்கிறது. கஅபா உலகத்தினுடைய மையப்பகுதியில் தான் இருக்கிறது என்று தெளிவான ஆதாரத்தோடு பத்திரிகைகள், அரபி பத்திரிகைகள் அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கஅபா அவ்வளவு அற்புதமான ஒரு இடம். அந்த கஅபாவை பார்ப்பதற்காகத்தான் உலகத்தில் வாழுகிற எல்லா மக்களும், முஸ்லிம்கள் யாருக்கெல்லாம் இப்ராஹிம் நபியுடைய அழைப்பு காதில் விழுந்ததோ அவர்களெல்லாம் அந்த கஅபாவை சந்திப்பார்கள்.
இந்த காபாவுடைய கட்டுமான பணியில யாரெல்லாம் ஈடுபட்டிருந்தார்? முதல்ல மலக்குமார்கள், இரண்டாவதாக ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம், ஆதம் நபிக்கு பின்னால சையதுனா ஷீத் அலைஹிஸ்ஸலாம், ஷீத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வருகையிலிருந்து தான் நபிமார்களுடைய துவக்கம். ஆதம் நபி வந்ததற்கு பிறகு அதற்கு அடுத்து வந்தவர்கள் அவர்களுடைய மகனார் நிறைய பேர்கள் இருந்தாலும் ஷீத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அடுத்த நபி அல்லாஹ் துவங்குகிறார். ஷீத் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டுமான பணியில் ஈடுபட்டார்கள். அதற்கு பிறகு சையதுனா நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம், நூஹ் நபியினுடைய காலத்தில் ஏற்பட்ட அந்த வெள்ள பிரளயம் தூஃபான், அதுல காபத்துல்லாஹ் சிதறமடைந்தது. அதற்கு பிறகுதான் அந்த சிதறமடைந்த காபாவை தான் சையதுனா இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டுமானம் செய்கிறார்கள் அவருடைய மகனாரோடு சேர்ந்து. அதற்கு பிறகு அமாலிகா என்கிற ஒரு கூட்டம் காபத்துல்லாவை நிர்மாணம் செய்கிறது. அதற்கு பின்னால் ஜுர்ஹும் என்கிற கோத்திரம் நிர்மாணம் செய்கிறது. அதற்கு பின்னால் ஏழாவதாக முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 5வது தலைமுறையினுடைய பாட்டனாரான உஸைய் இப்னு கிலாப் அவர்கள் காபத்துல்லாவை புனர்நிர்மாணம் செய்கிறார். 8வதாக குறைஷிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 35வது வயதில் காபத்துல்லாவை கட்டுமானம் செய்கிறார். அற்புதமான நேரம் அதுவல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 35 வயசு இருக்கும்போது காபத்துல்லாவை கட்டுகிறார். காபத்துல்லாவை கட்டும் போது ஒரு அறிவிப்பு செய்கிறாங்க குறைஷிகள், ஹராம் இல்லாத பணத்தை கொண்டு வாங்க, ஹராமான பணம் காபத்துல்லாவை கட்டுவதற்கு இங்கே கொண்டு வரக்கூடாது. அப்படி ஹலாலான பணங்கள் கொண்டு வந்ததினால்தான் காபாவுடைய ஒரு பகுதி ரவுண்டா இருக்கிற பகுதியை கட்ட முடியாமல் பொருளாதாரம் இல்லாததினால் அந்த இடம் அப்படியே விடப்படுகிறது. காபாவோடு சேர்ந்த பகுதிதான் ஹதீம் என்று சொல்லப்படுகிற அந்த வளைந்த பகுதி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் கட்டப்பட்டது, பொருளாதாரம் இல்லை, அப்படியே விடப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த காலத்துக்கு பிறகு 9வது முறையாக அப்துல்லாஹ் பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லுகிற சஹாபி காபாவை கட்டுகிறார். அதற்கு பின்னால் கடைசியாக ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் தான் காபாவில் கை வைக்கிறார். இப்படி 10 பேர்கள் காபாவை புனர்நிர்மாணம் செய்திருக்கிறார்கள். இதுல ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்னன்னா, யஸீத் இப்னு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்துல காபத்துல்லாவை அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு புனர்நிர்மாணம் செய்கிறார். ஷாம்ல இருந்து காபாவை நோக்கிய தாக்குதல் வந்தபோது காபத்துல்லாவில் தீ விபத்து நடந்து காபத்துல்லாவுடைய ஒரு பகுதி அப்படியே சிதிலமடைந்திருந்தது. அப்ப அந்த யஸீத் இப்னு முஆவியாவுடைய காலத்துல காபாவுடைய பொறுப்புதாரியாக அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார். அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, காபாவை நான் புனர்நிர்மாணம் செய்ய போறேன், உங்களுடைய கருத்து என்னன்னு மக்கள்கிட்ட கேட்கிறாங்க. மக்கள் எல்லாம் சொன்னார்கள், நீங்க தாராளமாக காபாவை புனர்நிர்மாணம் செய்யலாம். அப்ப அவங்க கேட்கிறாங்க, காபாவுடைய அந்த இடிந்த பகுதி, தீ விபத்து நடந்த அந்த பகுதியை மட்டும் கட்டவா, அல்லது ஃபுல்லா தரமட்டமாக இடித்து அஸ்திவாரம் வரையிலேயும் பேர்த்தெடுத்து அதுக்கு மேல இருந்து புதிதாக கட்டடம் எழுப்பவா? அப்ப இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அந்த கூட்டத்தில் இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் கட்டப்பட்டது, எனவே நீங்கள் அந்த இடிந்த பகுதி, தீ விபத்து நடந்த பகுதியை மட்டும் புதுசா கட்டுங்க, இந்த இடத்தை கட்ட வேண்டாம், இது அப்படியே இருக்கட்டும், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் கட்டப்பட்டது என்பதால். அப்போ அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு திரும்ப இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு கேள்வி கேட்பாங்க, உங்க வீடு தீ பிடிச்சிருந்தா அதை ஃபுல்லா இடிச்சுட்டு திரும்ப கட்டுவீங்களா, இல்ல இடிந்த பகுதியை மட்டும் கட்டி அப்படியே சமாளிப்பீர்களா என்று சொல்லிவிட்டு அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இல்லை, நான் காபாவை அதனுடைய பேஸ்மெண்ட் வரையிலையும் அதனுடைய அஸ்திவாரம் வரையிலையும் இடித்து முதலில் இருந்தே கட்டுவேன் என்று சொல்லி சையதுனா அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டிய காபாவை முழுமையாக எடுத்துவிட்டு திரும்ப புதிதாக கட்ட ஆரம்பிக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல காபா இப்படி இருக்குது, அதுக்கு பக்கத்துல ஹத்தீம்னு ஒரு பகுதி பொருளாதாரம் இல்லாம கட்டாம விட்டாங்களே, அந்த பகுதியை சேர்த்து அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு கட்டுறாங்க, சேர்த்து கட்டுறாங்க. அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க, அந்த ரவுண்டா இருக்கிற இடமும் சேர்ந்து கட்டப்படுது. ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு கட்டுகிறார்கள். கட்டும்போது சொன்னார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுவதை நான் கேட்டிருக்கிறேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ஆசை இருந்தது, காபாவை அந்த ரவுண்டாக இருக்கக்கூடிய பகுதியோடு சேர்த்து முழுமையாக கட்ட வேண்டும். அன்னைக்கு பொருளாதாரம் இல்லாததினால்
புதிதாக மக்கள் இஸ்லாத்துக்கு வருவதனாலும் அப்படியே விட்டுவிட்டேன். இல்லை இருந்தால் பொருளாதாரம் இல்லாமல் இருந்தாலும் நான் காபாவை அந்த ரவுண்டான ஹத்தீமோடு சேர்ந்து நான் கட்டியிருப்பேன். ரசூலுல்லாஹ் ஆசைப்பட்டிருந்தாங்க. மட்டுமல்ல, காபாவுக்கு இன்னைக்கு ஒரு வாசல் தான் இருக்கு. நான் 2 வாசலை, ஒரு வாசல் வழியாக ஏறி இன்னொரு வாசல் வழியாக மக்கள் வெளியில் செல்லும் முறையில் நான் காபாவை கட்டியிருப்பேன் என்று முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதினால் அதை நான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லியிருப்பதை கேட்டிருக்கிறேன். எனவே காபாவை அந்த வளைந்த பகுதியோடு சேர்த்து முழுமையாக கட்டினார்கள் அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு. இன்னைக்கு இருக்கிற காபா மாதிரி அல்ல. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு பிறகு இப்போ ஃபுல்லா கட்டினாங்க. கட்டினதுக்கு பிறகு 2 பக்கமும் வாசல் வைத்தார். இன்னைக்கு இருக்கிற வாசலையும் அந்த பக்கம் ஒரு வாசல், இந்த வழியா ஏறி அந்த வழியா போறாங்க. இன்னைக்கு இருக்கிற காபாவுடைய வாசல் ஒரு 2 பேர் 2 பேர்கள் இருக்கிறது, அல்லது ஒரு 1.5 மனிதன் நிற்கும் அளவுக்கு வாசல் மேல வச்சிருக்கு. ஆனால் சையதுனா அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்துல அவங்க கட்டிய போது காபாவுடைய வாசல் கீழே தான் இருந்தது, தரையோட தான் இருந்தது. 2 பக்கமும் வாசல் வைத்தார்கள். அப்படி கட்டி எல்லாம் முடிச்சதுக்கு பின்னால அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் கொலை செய்கிறார். ஒரு சஹாபி ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்கிறார். கொலை செய்ததற்கு பிறகு அன்றைக்கு ஆட்சியாளராக இருந்த அப்துல்லாஹ் இப்னு அப்துல் மலிக் இப்னு மர்வானுக்கு கடிதம் எழுதுறாரு. இந்த மாதிரி அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் காபாவை இப்படி எல்லாம் மாத்தி கட்டி போட்டாரு, ஏற்கனவே இருந்த மாதிரி நான் கட்டணுமா என்று அனுமதி கடிதம் ஒன்று எழுதிய போது அங்கிருந்து அப்துல் மலிக் இப்னு மர்வான் திரும்ப கடிதம் எழுதுகிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் கட்டியதிலிருந்து எதையும் மாற்ற வேண்டாம், அவர் புதிதாக கட்டி அந்த வளைந்த பகுதியினுடைய இடத்தை மட்டும் எடுத்துவிட்டு ஒரு பக்கம் மட்டும் வாசல் வைத்து இன்னொரு பக்கம் வாசலை அடைத்து விடுங்கள் என்று சொல்லி ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுக்கு கடிதம் திரும்ப எழுதுகிறார் மன்னர் அப்துல் மலிக் இப்னு மர்வான். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் இன்னைக்கு இருக்கிற மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல எப்படி இருந்ததோ அதே மாதிரி அந்த ஹத்தீமுடைய பகுதியை காபாவை இடித்துட்டு சதுர வடிவத்தில் காபாவை கட்டுகிறார். காபா சொன்னாலே சதுர வடிவம் அர்த்தம். காபா சொன்னாலே காபாவை அப்படி கட்டுகிறார். அப்துல்லாஹ் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் கட்டியது சரிதானா, அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு கட்டியது சரிதானா என்பதை கிதாபில் விளக்குகிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு கட்டியதுதான் சரி, ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் அதை இடித்திருக்க கூடாது. என்ன தெரியுமா, அப்துல் மலிக் இப்னு மர்வானுக்கு பிறகுதான் தெரியுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பகுதியை சேர்த்து கட்டுவதை விரும்பியிருந்தார்கள். மட்டுமல்ல, காபாவிற்கு 2 வாசல் வைக்க வேண்டும் என்பது முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆசையாகவும் இருந்தது. அதைதான் அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிறைவேற்றினார்கள் என்று அப்துல் மலிக் இப்னு மர்வானுக்கு பிறகுதான் தெரியும். அப்படி இடிக்காம இருந்திருக்கலாமே அவர் வருத்தப்படுகிறார். எனவே தான் கிதாபுகள் எழுதுகிறார்கள் அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு கட்டிய அமைப்பில் அப்படியே வைத்திருந்தார். முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய ஆசை இந்த வரையிலையும் நாம் பார்த்திருக்கலாமே என்று எழுதுவார். அதற்கு பின்னால காபாவினுடைய புனர் நிர்மாணம் செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் யாருக்கு வருதுன்னா மன்னர் ஹாரூன் ரஷீதுக்கு வருது. தாபூரில் இருந்து தமிழகத்தின் செங்கோட்டை வரையிலையும் ஒரு நீண்ட பரப்பை ஆட்சி செய்த மன்னர் ஹாரூன் ரஷீத் அவர்களுக்கு ஒரு எண்ணம் வருகிறது, காபாவை புனர் நிர்மாணம் செய்ய வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பியதை போல அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு கட்டி அந்த அமைப்பில் திரும்பவும் ஹத்தீம் அப்படியே போர்வை போல போர்த்தி கட்ட வேண்டும் என்று மன்னர் ஹாரூன் ரஷீதுக்கு ஒரு எண்ணம் வருது. நேரா இந்த செய்தி அன்னைக்கு ஆலிமாக இருந்த சையதுனா அல் இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லாஹ் அவர்களிடத்துல போய் இந்த தகவலை சொல்றாங்க. நான் இந்த மாதிரி கட்டட்டுமா? ஒரு ஆணிவருடைய பேச்சுக்கு அன்னைக்கு இருந்த மன்னர்கள் எவ்வளவு மதிப்பளித்தார்கள் என்பதற்கு ஒரு அழகான பாடம், அழகான நிகழ்வு. மாலிக் ரஹ்மஹுல்லாஹ் சொன்னார்கள், மன்னர்களுடைய விளையாட்டு பொருட்களாக காபாவை ஆக்கிவிடாது. ஒருத்தர் வருவாரு இடிப்பாரு கட்டுவார், இன்னொருத்தர் வருவாரு இடிப்பாரு கட்டுவார். இந்த மாதிரி அவங்கவுங்க ஒவ்வொரு ஆட்சியும் வரும்போது காபாவை இடிப்பதும் கட்டுவதும் இது நல்ல பழக்கம் அல்ல. காபா இப்போது எப்படி இருக்கிறதோ அப்படியே இருக்கட்டும், காபாவை தயவு செய்து தொடாதீர்கள் என்றார்கள் சையதுனா மாலிக் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள். அன்னையிலிருந்து இன்ன வரைக்கும் காபாவை பாருங்க அப்படிதான் இருக்கு. காபாவுடைய சுற்றுப்பகுதியில் வேலை நடந்துட்டு இருக்கும். நம்ம ஒரு ஏரியா வழியா உள்ள போயிருப்போம், திரும்ப இன்னொரு ஏரியா வழியாக வெளியே வரும்.
கேட்டா அந்த பக்கம் வேலை நடந்துட்டு இருக்கும்பா. அல்லாஹ் அந்த காபாவை கண்ணால் கண்டு ஆனந்தம் அடைகிற பாக்கியத்தை நமக்கு வழங்குவானா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துக்கு பிறகு இடிக்கப்பட்டது. இனி இந்த காபாவை யார் இடிப்பார்? காபா எதுவரையிலையும் காபாவை ஹஜ் செய்யப்படும், காபாவை தவாஃப் செய்யப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு ஹதீஸை பார்க்க முடியும். ல யுஹஜ்ஜன்னல் பைத்து வ ல யுஅதமரன்ன. காபாவை மக்கள் ஹஜ் செய்வார்கள், காபாவில் உம்ரா செய்வார்கள், காபாவை வலம் பெறுவார்கள். எதுவரை தெரியுமா? பஅத ஹுரூஜி யஜூஜ் மஜூஜ். யஜூஜ் மஜூஜ் வந்ததற்கு பிறகும் காபாவில் ஹஜ்ஜுடைய அமல்கள் நடக்கும், காபாவில் உம்ரா நடக்கும். அப்ப காபாவை யார் இடிப்பார்? காபா எப்போது சிதிலமடையும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை பார்க்க முடியும். அபிசீனியாவிலிருந்து கால் வளைந்த ஒரு கூட்டம் நேராக காபாவை வந்து தாக்குவார்கள், காபாவுடைய திரைகளை அகற்றுவார்கள், காபாவுடைய அலங்காரத்தை இல்லாமல் ஆக்குவார்கள், காபாவுடைய சிக்கல்களை பேத்தெடுப்பார்கள் என்பது முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ். அருமையான சகோதரர்களே, இவ்வளவு அற்புதமான அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் மிக முக்கியமான புவியில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு இல்லம் தான் காபத்துல்லாஹ். இந்த காபாவை பற்றி சஹாபாக்கள் சொல்லுவார்கள், அக்ஸிரு ஜியாரத ஹாதல் பைத். இந்த காபாவை அதிகமாக நீங்கள் தரிசியுங்கள், காபாவை அதிகமாக தரிசியுங்கள். என்ன தெரியுமா? யா அஹ்ல மக்கா உதுரு மா தஅமலூன ஃபீஹா. காபாவை நீங்கள் தரிசியுங்கள், காபாவை நீங்கள் கவனியுங்கள். இந்த காபாவில் நீங்கள் என்னவெல்லாம் அமல்கள் செய்கிறீர்களோ சத்துஹுதரு அன்கும் யௌமல் கியாமா பிமா தஅமலூன ஃபீஹா. நீங்கள் காபாவில் செய்த அமலை பற்றி நாளை ரப்பிடத்தில் அந்த காபா உங்களுக்கு ஆதரவாக சாட்சி சொல்லும். இன்னல் பைத்த யுபஅது யௌமல் கியாமத்தி ஷஹீதன் பிமா யஅமலு ஹவுலஹு. யாரெல்லாம் காபாவை சுற்றி வலம் வந்து அமல் செய்தார்களோ அவர்களுக்கெல்லாம் வேண்டி நாளை மறுமையில் காபா உங்களுக்கு சாட்சி சொல்லும். காபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், காபா உங்களுக்கு சாட்சி சொல்லும். அப்போ ஒரு ஆராபி, ஒரு கிராமவாசி வந்து கேட்டாரு, காபா எப்படி சாட்சி சொல்லும்? காபாவுக்கு நாக்கு இருக்குதான்னு கேட்டாங்க. இப்ப காபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், காபாவுக்கு நாக்கு இருக்கிறது, காபாவுக்கு 2 காது இருக்கிறது, காபாவுக்கு உள்ளம் இருக்கிறது. இந்த காபா நாளை மறுமையில் அவரை சுற்றி வந்து வலம் செய்து இபாதத்து செய்தவரை பார்த்தவர்களை நாளை அல்லாஹ்விடத்தில் அவர்களுக்காக சாட்சி சொல்லும். இந்த காபா அதை சுற்றி வரும்போது யாரெல்லாம் திக்ருகள் சொன்னார்களோ, வைத்துகள் சொன்னார்களோ, தல்பியா சொன்னார்களோ, தக்பீர்களை சொன்னார்களோ அவர்களுடைய குரல்களை கேட்ட காபா நாளைக்கு அவர்களுக்கு ஆதரவாக அல்லாஹ்விடத்தில் சாட்சி சொல்லும். காபாவை நேசித்தவர்களை காபா நேசித்திருக்கிறது. அந்த காபாவினுடைய நேசம் தங்கியிருக்கும் உள்ளம் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் உங்களுக்காக சாட்சி சொல்லும். காபா நாம் நினைப்பதை போல வெறும் கெட்டிடம் மட்டுமல்ல, அல்லாஹுவால் மலக்குமார்களை கொண்டு துவங்கப்பட்ட ஒரு அற்புதமான இல்லம் தான் காபத்துல்லாஹ். அதை தரிசிக்க வேண்டும். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் மீது கடமையாக்கிய ஹஜ்ஜையும் உம்ராவையும் அவனுடைய புனித இல்லமான காபத்துல்லாஹ்வையும் போய் சந்தித்து அதை அமல்களை செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ்வினுடைய வாழ்நாளில் பலமுறை தந்தல் புரிவானாக. யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு செல்ல இருக்கிறார்களோ அவருடைய ஹஜ்ஜுகளை எல்லாம் அல்லாஹ் மக்ரூருமான ஹஜ்ஜாக்கி, யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு சென்று வந்திருக்கிறார்களோ அவருடைய ஹஜ்ஜுகளையும் அல்லாஹ் கபூல் செய்து நிரப்பமான கூலியை நாளை மறுமையில் அல்லாஹ் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.